ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சவுத் கொரியன் ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான பிரிட்டி கிரேசி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜில்கோ. இவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் குடியிருக்கிறாப்புல. ஏற்கனவே இருந்த வேலை போச்சு, இப்போ அதை விட்டு சும்மா தான் இருக்கிறாப்புல. இப்போ இவர் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டில் கதாநாயகி அவங்க ஃபேமிலியோட குடிக்கு வர்றாங்க. இப்போ அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்கள பார்த்த உடனே நம்ம கதாநாயகனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆரம்பத்திலேயே. சரின்னு ஓகே, இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்து அன்னைக்கு நைட்டு இவர் அப்பார்ட்மெண்ட்டில் வழக்கமாக லிஃப்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிஃப்ட்டில் நம்மளால் இப்படி உள்ளே வர்றாப்புல. திடீர்னு கதாநாயகி இப்படி உள்ளே வர்றாங்க. வந்தால் நம்ம பார்த்தா அதே பொண்ணு தான், ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இவருக்கு புரியல. ஏன்னா அந்த பொண்ணு சும்மா சந்திரமுகி ரேஞ்சில் ஆடுது. எவனை வச்சாலும் செவிலே வச்சு திட்டிரும் போல அந்த அளவுக்கு ரொம்ப கோவமாக உக்கிரமாக நடந்துக்கிறது. இல்லையே, ரொம்ப சாஃப்டாக தானே பார்த்தோம் அந்த பொண்ணை அப்படிங்கிற மாதிரியே இவருக்கு ஒரு ஃபீலு. இப்போ நம்மளுக்கு தான் வேலை வெட்டி எதுவும் கிடையாது, அதனால் பொண்ணையும் பிடிச்சி போச்சு அப்படிங்கிறனால அந்த பொண்ணு பின்னாடியே போய் முதல்ல காலையில் இவ்வளோ சாஃப்டாக தானே ஆகுது, ஏன் நைட் இப்படி ஆயிடுது அப்படிங்கிறத நோட்டை விடுவோம் அப்படிங்கிறதுக்காக பின்னாடியே போகிறாரு. இதை கதாநாயகியுடைய அப்பா பார்த்துடுறாப்புல. பார்த்துட்டு அவரே நம்ம கதாநாயகனை அப்ரோச் பண்ணுறாப்புல. தம்பி, எனக்கு உங்கள் டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, நானும் ஒரு நல்ல டீலிங் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நைட்டு 2 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் டெய்லி காலையில் நான் தான் என் பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் அந்த மிகப்பெரிய பொறுப்பை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அது சம்பளம் கூட வாங்கிக்கோங்க. போய் பொண்ணு பத்திரமாக போயிட்டு வரதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னா இவர் கேட்குறாரு, நைட்டு 2 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் எல்லாம் வீட்டில் தூங்கிட்டுல இருப்பாங்க அப்படின்னா. ஆமாம், என் பொண்ணு அப்போ தான் ரொம்ப உக்கிரமாக இருப்பா, வீட்டிலே இருக்க மாட்டா, எங்கே வெளியே போய் எங்கெங்கே சுற்றணுமோ சுற்றிட்டு கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி தான் தெரியவா. சகட்டு மணிக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கேட்பா, நம்ம உடனே வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா ரியாக்ஷன் வேறு விதமாக இருக்கும் தம்பி, அதனால் அந்த வேலையை நீங்கள் பார்த்தா என்ன அப்படின்னு நம்ம கதாநாயகன்கிட்ட கொடுக்குறாப்புல. ஆமாம், ஏன் இந்த நைட்டு சுற்றுறாங்க, அதுக்கு மட்டும் காரணம் சொல்லுங்களேன் அப்படின்னா அப்போ சொல்கிறாரு அவர், காலையிலலாம் என் பொண்ணு கங்காவாக தான் இருப்பா, நைட்டு 2 மணி எக்ஸாக்டாக ஆச்சுன்னா போதும் சந்திரமுகியாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவா. காலையில் 5 மணி வரைக்கும் அந்த 3 மணி நேரம் உக்கரத்துடைய உச்சியில் தான் இருப்பா. அப்போ வெளியே கிளையும் போனானா யாரும் தடுக்க முடியாது, பின்னாடியே நீங்களும் ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். அவள் எதெல்லாம் கேட்குறாளோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க வேண்டியதான். சாப்பிட்டுக்கிட்டே வருவா, பிடிச்சது எல்லாத்தையும் நிறுத்தி எல்லாத்தையும் நீங்களே கூட ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கடைசி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட வேண்டியதான். மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிச்சான்னா இப்படி முதல் நாள் 3 மணி நேரம் சுற்றிருக்கா இல்லையா, இப்படி ஒரு விஷயமே அவளுக்கு கம்ப்ளீட்டாக ஞாபகத்திலே இருக்காது. காரணம் என்னென்னா, அந்த 3 மணி நேரம் பண்ணுறது எல்லாமே என் பொண்ணு கிடையாது, அவள் உடம்புக்குள்ளே ஒரு டீமன் ஒன்று இருக்குது, அதுதான் இது எல்லாத்தையும் பண்ணுது. இந்த பிரச்சனை இவளுக்கு மட்டும் கிடையாது, இவங்க அம்மாவிலேருந்து பாட்டியிலேருந்து பரம்பரையாகவே ஒரு சாபத்தினால தான் இப்படி ஒரு பிரச்சனை எங்கள் குடும்பத்தில் எல்லா பெண்களுக்கும் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதான் விஷயம், பார்த்துக்கங்க தம்பி அப்படின்னா கதாநாயகனுக்கு ஒரு பக்கம் பரம சந்தோஷம். கரும்புதிங்கிறதுக்கு கூலி வேறையா போயிடுவான், அவ்வளோதானே, இன்னிலிருந்து நான் தான் ஃபுல் கஸ்டடியே கவலைப்படுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு. இன்னொரு பக்கம் பேயை கூட்டு போகணுமா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வேறு இவருக்கு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் பார்க்கும்போது 1990 கங்கை அமரனுடைய இயக்கத்தில் நம்ம ராமராஜன் நடித்து வெளியே வந்த ஊரு விட்டு ஊரு வந்து படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பிளாட்டு தான். அதில் தெரியும் இல்லையா, ஒரு தருணத்தில் கடைசியாக ராமராஜனுக்கும் கௌதமிக்கு கல்யாணமாகும். ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் தெரியும், ஐயோ அது பொண்ணே கிடையாதுங்க, அதுக்குள்ளே ஏதோ ஒரு பேய் இருக்குது அப்படின்னு. கடைசியாக அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அதுக்காக இவங்க இங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர் மலேசியா எங்கேயோ போவாங்களே, இந்த மாதிரிலாம் சம்பவம் நடக்குமே. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பிளாட்டு தான் இது. அதில் கவுண்டமணி செந்தில்னு சொல்லி 2 லெஜெண்ட்ஸ் உள்ளே இருந்தாங்க. அந்த காமெடிங்கிற விஷயத்தை தனி ட்ராக்காகவே ஒர்க் அவுட் பண்ணி அந்த படத்துடைய காமெடி யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் செப்பரேட் ட்ராக் எல்லாம் கிடையாது. இந்த படத்துடைய ஆக்சுவல் பிரச்சனை அது ஒன்று தான், அந்த மாதிரி ட்ராக்கு கிடையாது. அதுக்கு பதிலாக கதாநாயகியுடைய அப்பா வரக்கூடிய அந்த ஆக்டரே ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டு, செம்மையான ஒரு ஆக்டர். அவரே அந்த சின்ன காமெடிகளெல்லாம் பண்ணியிருப்பார். முக்கியம் கதாநாயகியே பயங்கரமாக காமெடியாக பல சீன்களை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தில் 2 ஹைலைட்டட் பர்ஃபார்மன்ஸ்னால், ஒன்று கதாநாயகி, இன்னொரு கதாநாயகி, 2 பேரும் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது இப்போ எப்போ கங்காவாக இருக்கும், எப்போ சந்திரமுகியாக மாறும்னே தெரிய மாட்டேங்குதே. பேயாக மாறினா கூட சில டைமில் சிரிச்செல்லாம் பேசுது, சில டைமில் தான் உக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறதே நம்ம கதாநாயகனுக்கு தெரியாது. அந்த விஷயத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தில் அவர் சூப்பராக கன்வெர்ட் பண்ணியிருப்பார் சீன்ஸை. முக்கியம், வழக்கமாகவே ஒரு நார்மல் பொண்ணு நல்லா தாங்க இருக்குது, ஆனால் திடீர்னு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஊரில் என்ன வித்தியாசத்தை காமிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா சீவி சிங்காரிச்சு பூவெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு நல்லா தான் தெரியும். அது பேய் பிடிக்கிற தருணத்தில் டக்குன்னு முடியை விரிச்சு போட்டு பேய் மாதிரி நம்ம அன்னியன் ஸ்டைலில் எல்லா பக்கம் தொங்க விட்டு இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் பேசும். பார்த்துருக்கீங்களே, 1950 இப்போ வரைக்கும் நம்ம ஊரில் பொண்ணுக்கு பேய் பிடிச்சது அப்படின்னா இப்படி தான் காமிப்பாங்க. அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் அப்படி கிடையாது. ஹீரோயின் அழகாக ஹேரெல்லாம் போட்டு பின்னாடி அழகாக போனிடெயில் மாதிரி லாக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பவ்யமா, என்ன தெய்வ கலாச்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காலையில்
நைட்டு ஸ்டைலாக அப்படி ஒரு ஃப்ரீ ஹேர் மட்டும் விட்டுருவாங்க. அது ஃப்ரீ ஹேராக தான் இருக்கும், அதுவே அழகாக தான் இருக்கும். ஆனால் அதை பெர்ஃபார்மன்ஸில் முகத்தில் என்னென்ன விஷயங்களை ரியாக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸில் அவங்க கன்வெர்ட் பண்ண விதம் தான் எப்பா என்னடா இப்படி மாதிரி பைத்திய மாதிரி ஆகி போயிருது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பெர்ஃபார்மன்ஸில் தான் கொண்டு வந்தாங்க. அந்த ஹேர் ஸ்டைலில் கிடையாது. ஆனால் அந்த வித்தியாசத்தை அவங்க காமிச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத அந்த ஹேர் ஸ்டைல் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது நல்லா இருந்தது. அந்த மாதிரி இந்த படத்தில் என்னென்ன தேவையோ எல்லா விஷயங்களும் உள்ள இருக்குது. குறிப்பாக அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் நல்ல ஒரு எமோஷனலான விஷயங்கள், அது அட்டகாசமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்து இந்த டீமு. நம்ம கண் கலங்குறமா இல்லையா அப்படிங்கிறது வேறு, பட் மனசை நிகழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸு இந்த படத்துக்கு. டெக்னிக்கலி டெஃபினட்டாக எல்லாமே நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி, நிறைய நைட் சீக்வன்ஸ், அதுக்கான லைட்டிங்கு அப்படின்னு சொல்லி செம்மையாக பண்ணியிருந்தார் படத்துடைய சினிமோட்டோகிராஃபரு. மற்றபடி இந்த கதையில் எல்லாமே இருக்குது. என்ன ஒரு விஷயம், இப்போ நான் சொன்னேன் அந்த ஊர் விட்டு ஊர் வந்துல, இந்த கதையை வந்து மொத்தமாக இழுக்கிறதுக்கு இந்த கதைக்கு ஸ்டஃப் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் படமாக இழுக்கிறதுக்கு இந்த ஒரு லைனை வச்சு நம்ம எப்படி அப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறதுக்கு ஸ்டஃப் கிடையாது. அப்போ அந்த கவுண்டமணி செந்தில் ட்ராக்கை தனியாக அது ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஓடுற மாதிரி அங்கங்கே தனித்தனியாக வச்சு அதை அந்த அளவுக்கு கலந்து கட்டி உள்ள கங்கை அமரன் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாப்புல. இந்த படத்தில் அந்த ட்ராக் இல்லை அப்படிங்கிறனால ஒரு சில சீக்வன்ஸு நடுவில் கொஞ்சம் டல் அடிக்கிற ஒரு ஃபீல் ஒன்று உங்களுக்கு வரலாம். மற்றபடி டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி படம் இது. டெஃபினட்டாக பாருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த காரணத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.